துன்பினை தொடைத்து, அனாதி காலமா நான் சேர்த்து வச்சிருக்கிற கர்மங்கள் எல்லாம் போக்கி, மாயத்தொல் வினதன்னை நீக்கி, துன்பம் போனோம், துன்பத்துக்கு காரணமாக இருக்கிற கர்மங்கள் எல்லாம் தொலையணும், தொல்வினதன்னை நீக்கி, தென்புலத்தன்றி தெற்கு பக்கத்தில் இருக்கிற நரகம் யமனுடைய நரகத்தை நோக்கி போகாமல் மீளா நெறியுய்க்கும் தேவரோதாம் திரும்ப வருதலில்லாத வைகுந்த மார்க்கத்தில் அழைத்து போபவர் இவர்தான் அப்படின்னு அவர் பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு. இவர் தான் முழுமுதற் கடவுள், ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம், இவர் தான் மோட்சம் கொடுக்க போகிறார் என்று அப்படியே தடால்னு கீழே விழுந்து நமஸ்கரிக்கிறார். இதுதான் அவர் புத்தி. புத்திங்கிறதுனாலே ஓஹோன்னு படிச்சிருக்கேன், எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணியிருக்கேன், ஒப்பிக்க தெரியும், அது மட்டும் புத்தி இல்லை. பார்த்த உடனே உள் உணர்ச்சி பொங்கணும் இல்லையோ, இவர் தான் நமக்கு மோட்சம் கொடுக்க போறார், இவர் தான் நம்ம கர்மங்களை தொலைக்க போகிறார்னு அதை அறிந்து கொள்ளக்கூடிய புரிந்து கொள்ளக்கூடிய புத்திமான். அது அவருக்கு இருந்த புத்தி. பலம் சொல்லவே வேண்டாம். இங்கே நாங்கள் தாவினார், ஓஷதி பர்வத்தத்தை எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டா. 2 பேரும் அடிபட்டு விழுந்திருந்தா. அங்கெங்கேயோ ஹிமாச்சலத்தில் தான் அதுக்கு உண்டான விசல்ய கரணி, சந்தான கரணிலாம் மூலிகைகளாம். இந்த மூலிகையை எடுத்துன்னு வான்னு சொல்லி அனுப்பிச்சுட்டா. இவரும் தாவின்னு போயிட்டார். போய் தேடி பார்த்தா மூலிகை எதுன்னு தெரியணுமே, ஆயிரக்கணக்காக இருக்குது. எந்த மூலிகை எடுத்துன்னு போகணும்னு தெரியல. இவருக்கு சுருக்குன்னு கொஞ்சம் கோபம் வந்தது. மலையை பார்த்து சொல்கிறார், ராம கைங்கரத்துக்காக நான் வந்திருக்கேன், உனக்கு மட்டும் அந்த கைங்கரத்தில் பங்கு வேண்டாமா? நீயா அந்த மூலிகை எதுன்னு வெளிப்படுத்தி பளிச்சுன்னு காட்டியிருக்கணும் இல்லையோ, மறைச்சு மறைச்சு வச்சுருக்கிய, தப்பு பண்ணுற. இப்போ என்னுடைய சௌரியம் பராக்கிரமம் என்னன்னு பாருன்னால் கையை கொடுத்தார், பேத்து எடுத்துன்னு போயிட்டார். இப்போ இந்த 2 குணம் இந்த இடத்துல இருக்குது. ஒன்று புத்தி, என்னால் கண்டுபிடிக்க முடியலன்னு உடனே பேத்து எடுத்துன்னு போவோம், இந்த முடிவு எடுக்கணும் இல்லையோ. இந்த சட்டுன்னு எடுக்கக்கூடிய தீர்க்க சூத்திரின்னு ஒரு தப்பு. தீர்க்க சூத்திரன்னா ஒரு முடிவை இன்னைக்கு எடுக்கணும்னா 10 நாள் கழிச்சு எடுக்கிறது. இந்த தீர்க்க சூத்திரனா இருக்கவே கூடாது. சட்டுன்னு முடிவு எடுக்கணும். நான் கூட முடிவு எடுத்துருவேன். இப்போ நான் ஏதோ ஒன்று பண்ணணும், இந்த மண்டபம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, இதே மாதிரி இன்னொரு இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும், நம்ம ஒன்றா தூக்கின்னு போயிடலாமாண்ணா. புத்திசாலித்தனமாக ரொம்ப நாளாக முடிவு எடுப்பேன். தூக்குறதுக்கு யார் வர்றது எனக்கு தெரியாது இல்லையோ. அதுக்கு தான் பலம் வேணுவா. புத்தி மட்டும் இருந்து பலம் இல்லாட்டா செயல்படுத்த முடியாது. பலம் மட்டும் இருந்து புத்தி இல்லாட்டா முடிவே எடுக்க முடியாது. 2மே அவர் இடத்துல இருந்ததா. அதனால இதை தூக்கின்னு போவோன்னு முடிவெடுத்தார். தூக்கின்னு விட்டார். திரும்பி கிட்டக்க வரச்சவே இவளுக்கு சரியாப்படுத்து. அந்த வாசனை பட்ட உடனே இவெல்லாம் மூச்சு விட்டுன்னு எழுந்துட்டா. அந்த சண்டை போடுறதுக்கு நடுவில் இந்த மொத்த மலையும் திருப்பி கொண்டு போய் வச்சுட்டு வந்தார். நீங்கள் வீட்டுக்கு போனப்போ ராமாயண புஸ்தகத்தை எடுத்து வாசி பாருங்க. எடுத்துன்னு வந்து இவாளுக்கு உடம்பு சரியா போச்சுன்னு நம்மளா இருந்தால் என்ன பண்ணுவோம், அதே நிமிஷம் அங்கேயே போட்டு போடுவோம். இங்கெல்லாம் இந்த நாற்காலி கீழே போட்டு அழுத்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் நகராது. சில இடத்துல நாற்காலியை போடுவா, முடியும், முடிஞ்ச அப்புறம் அவாவா ஒரு சத்தம் கேட்குறாப்புல இந்த நாற்காலியை தள்ளின்னு எழுந்திருப்பா. இங்கே நீ தள்ள முடியாது, சாதாரணமாக போட்டிருந்தா அதை தள்ளிடுவா. அந்த தள்ளினது ஒரு வரிசையில் கூட இல்லாமல் இங்கே 2 அங்கே 2 அங்கே 1. நம்ம தானே இத்தனை நாள் உட்கார்ந்தோம், யாரோ 4 தன்னார்வ தொண்டர்கள் தானே 500 நாற்காலி எடுத்து போட்டிருக்கா, நம்ம கொஞ்சம் ஒரு ஓரமாக ஒழுங்காக வச்சுட்டு போவோம், மாட்டவே மாட்டோமே. யார் வேணா இப்படி போடும். நான் உட்காந்தேன், நான் 2 மணி நேரம் கேட்டேன், நகத்தினேன், என் பிறப்புரிமை. இப்போ எல்லாமே அதை வேற ஒன்று சொல்லிவிடுறான். எத்த பேசுறதுனாலும் எனக்கு பேச்சுரிமை, பிறப்புரிமை, நினைவுரிமை, செயலுக்கு உரிமை, பிறப்புரிமைன்னு சொல்லலாம் இல்லையோ, அதை மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறான். பேச்சுரிமை, பிறப்புரிமை, நினைவு எப்படி வேணா நினைக்கலாம், செயல் செயல் எனக்கு உரிமை, அதனால நான் கைங்கரியம் பண்ணித்தான் திருவேன்னு சொல்கிறாளான்னால் அதுக்கு மட்டும் ஒத்துன்னு உரிமை கொண்டாடுது. அது நீங்கள் பண்ணிவிடுவோங்கிறா. பண்ண வேண்டிய பொறுப்பெல்லாம் இன்னொருத்தருது, பேச வேண்டிய பொறுப்பு மட்டும் என்னதுன்னால். அதனால் தள்ளிட்டு நம்ம வேலையை நாம் தான் பார்க்கணும், ஒழுக்கம் இருக்கணும், எடுத்த பொருளை வைக்கணும். அது அநேகமாக வீட்டில் இருக்கிற பாட்டி தாத்தா சொல்லி சொல்லி அழுத்தப்படுவா. இப்படி போடாதே, எடுத்து வை எடுத்து வை எடுத்து வைன்னுவா. இவெல்லாம் இப்படி தான் நான் சொல்லிகிட்டே இருப்பா, நம்ம கண்டு கொள்ளவே கூடாது அப்படின்னு போடுவோம். அவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆஞ்சனையை பயிற்சி கொடுத்தா தேவையில்லை. அவர் யுத்த பூமிக்கு நடுவில் இவ்வளோ பெரிய மலையை கொண்டுட்டு திரும்ப பறந்து போய் அந்த மலையை அங்கேயே வச்சுட்டு அப்புறம் தான் சண்டையை தொடர்ந்தார்னு சொல்லுவார்கள். இது அவருக்கு கூடிய புத்தி, பலம், யசஸ், புகழ், நாடு புகழும் பரிசு, யாம்பெரு சம்மானம், கடைசி சர்க்கம். யுத்தம் முடிஞ்சு போச்சு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. இங்கே ராமனு சீத்தை எழுந்துள்ளிருக்கிறார்கள். ஒரு 10 அடி தள்ளி ஆஞ்சநேய சுவாமி இருக்கார். இந்திரன் ஒரு மாலையை கொடுத்து அமைச்சிருக்கான் சீத்தைக்கு, பெரிய பரிசு பொருள். அவர் கொடுத்துருக்கிற முத்து மாலையை சீத்தை கையில் கழட்டுனுட்டா. தான் இருக்கிற சிங்காசனத்திலேருந்து எழுந்திருந்து 4-5 அடி வச்சு ஹனுமார் இடத்துல போறா. அவரை கூட்டு கொடுக்கல, தான் எழுந்திருந்து நடக்கிறது. ஆறு சாமானிய பெண் இல்லை,
கோசல தேசத்துக்கு ராணி, தேவதேவ திவ்ய மகிஷி. அவள் பக்கத்துல ராமன் இருக்குச்சே மொத்த ஜனங்களும் பார்க்கும்போது தான் எழுந்திருந்து பைய நடையிட்டு போய் 10 அடி போய் அவர்கிட்ட நின்றுட்டு கையில இருக்கிற மாலையை வைத்து கொண்டு ராமனை ஒரு கண்ணால பார்க்கறா, ஹனுமாரை இன்னொரு கண்ணால பார்க்கறா. பெத்த பிள்ளை ஒரு கண், கைப்பிடித்த மணவாளன் மற்றொரு கண், பரமாத்மா ஒரு கண், ஜீவாத்மா மற்றொரு கண். இதுதான் சீதைக்கே இருக்கிற பெருமை. ஒரு பக்கம் நாம, ஒரு பக்கம் அவர். அவர் பத்தி பெருமையெல்லாம் நம்மகிட்ட சொல்லுவாள், நம்ம பத்தி பிரார்த்தனையெல்லாம் அவர்கிட்ட சொல்லுவாள். போரும் இவனை இத்தனை நாள் நீர் தண்டித்தது விட்டுடும், சேர்த்துப்போம் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாத்தானே அப்பா பிள்ளை ஏத்துக்கு போகிறார். இந்த பரிசு பொருளை இவர்கிட்ட கொடுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, கொடுக்கட்டமான்னு கஞ்சாடையால கேட்டாலும், வாயை திறந்து கேட்கல. ரொம்ப பெரிய ராணி ஸ்திரீ தனமாக இருந்தாலாம் பேசவே மாட்டாளாம். அவ கண்ணால பார்த்தா கணவன் பண்ணணும், கண்ணால பார்த்தா தாசர்கள்லாம் பண்ணணும். இதை போல் எல்லா கணவர்களும் இருந்தால் நன்னாத்தான் இருக்கும்னு தோணும். ஆனா அது ராமனா இருக்கணும், சீதையா இருக்கணும். நம்ம இருந்தாலாம் நடக்காது. அவ 2 பேரும் பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப குண. இவன் நினைச்சா அவ பண்றா, அவள் நினைத்தா இவர் பண்ணுகிறார். உடனே ராமன் வாயை திறந்து சொல்றார், பிரதேகி சுபகேஹாரம் எஸ்ய துஷ்டாசி பாமினி. பாமினி, உனக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோன்றதோ உன் உரிமை கொடு அப்படின்னு உடனே கையில இருக்கிற மாலையை ஹனுமார் கொடுத்து, ஹனுமார் அந்த மாலையை வாங்கி தான் போட்டுக்கிறார். இது 2வது தரம் நடக்கிறது. ஏற்கனவே சூடாமணியை ஹனுமார் கொடுத்து அவர் இடுப்புல முடிஞ்சுக்க போனார். கடலை தாண்டி போனோம், விழுந்துடுமோன்னு அவருக்கு ஒரு துளி பயம் வந்தது. அதனால அந்த சூடாமணியை தன் கையில இந்த இடத்துல போட்டுண்டு, அதுக்கு இப்படி நீள நீளமா மோதிர மாட்டம் இருக்குமா, அதை தன் கை விரலுக்குள்ளே இப்படி போட்டு அழுத்தினுட்டார். அழுத்தினுட்டு அது இருக்கிறத சீத்தை பார்த்துட்டு தன் குழந்தைக்கு தான் பெத்த பிள்ளைக்கு ஏதோ ஆபரணம் பண்ணி போட்டா மாதிரி அந்த வருத்தத்துக்குள்ள ஒரு நிமிஷம் சந்தோஷமா சிரிச்சாலும். அதை வால்மீகி சொல்றார், இந்த பெண்ணு இந்த நிமிஷமான சிரிச்சாளேன்னு அந்த வேலை அதுக்காகவான அனுமார் இந்த ஒரு ஒத்தாசை பண்ணாரோ இல்லையோ. அப்ப அந்த மோதிரத்தோட கொடுத்தார், சூடாமணியை பெற்றுக்கொண்டார், திரும்பி வந்துட்டார். இது இன்னொரு ஆபரணம், அது சீதை கொடுத்த ஆபரணம். கஷ்ட தசையில, இது ஒண்ணு கஷ்ட தசையில, தசையெல்லாம் மாறியாச்சு. தான் கழுத்துல இருந்த ஆபரணத்தை கொடுக்க அதை வாங்கி இட்டு கொண்டாள்னால் ஊரே பார்க்குற அளவுக்கு கொடுத்த பரிசு. அந்த மாதிரி நம்ம பண்ணுவோமா? அப்படியே பரிசு கொடுக்கணும்னாலும் நீர் கொஞ்சம் அந்த புறத்துக்கு வரும், உமக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் தரேன், இத்தான் பண்ணுவோமே தவிர இத்தனை பேர் பார்க்கறச்சே தான் எழுந்திருந்து நடந்து போய் கொடுக்கறதுன்னா அதுதான் புகழ், அதுதான் யாம்பெரு சம்மானம், அதுதான் நாடு புகழும் பரிசு. இன்னி வரைக்கும் அப்படி வாங்கினாராமே ஆஞ்சநேயர், அப்படி பெற்றாராமேன்னு நமக்கு அந்த ஆசை வந்துட்டே இருக்கும் இல்லையோ. நாம் அந்த கைங்கரியத்தை பண்ணா பெருமானும் பிராட்டியும் நமக்கு பரிசளிப்பார்கள்ங்கிற ஒரு விருப்பம். புத்திகி பலம் யசஸ் தைரியம். அவர் தைரியம், தம் மனத்தை தானே நிகிரகித்தவர், தம் மனசனுடைய பலத்தோடு இருந்தவர். ஏகாகிர சித்தத்தான்னு சொல்ல வேண்டும். புத்தி எங்கேயும் அவருக்கு அலை பாயவே பாயாது. அதனால தான் இத்தனை தேடுறச்சே பெண்கள் எங்கெல்லாம் படுத்துட்டு இருந்தாலும் அங்கெல்லாம் போய் சீத்தையை தேடினார். உள்ள நுழைஞ்ச சீத்தையை தேடினார் இல்லையா. ராட்சசிகள்லாம் படுத்துட்டு இருக்கா, ராட்சசாலாம் படுத்திருந்தார். அவரவர்கள் ஆட விலகி கிடக்கிறது, குடிச்சுட்டு இப்படி கிடக்கிறா அப்படி கிடக்கிறா, எத்தத்தையோ சாப்பிட்டு கிடக்கிறா. இவள் எல்லாரையும் சுற்றி சுற்றி போய் கிட்ட கிட்டக்க பார்த்தாராம். அவருக்கே வெறுப்பா போய் ஒரு மரக்கடையில் ஏறி உட்காந்து, நான் எதுக்கு எந்தெந்த பெண்ணோ படுத்துட்டு இருக்கிற இடத்தெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கேன்னு தெரியுதையே, இதுக்கா நான் பிறந்தேன்னு அவருக்கு வருத்தம் வந்துடுத்து. நான் எவ்வளோ தூரம் யோகத்தை எல்லாம் படித்தவன், எவ்வளோ தெரிந்தவன், இப்படி பெண்களுக்கு நடுவில் போய் தேடிட்டு இருக்கேனேன்னா அவரே தன் புத்தியை தள்ளிக்கிறார். ஒரு பெண்ணை தேடணும்னா பெண்ணுக்கு நடுவில் தேடாத எங்கே போய் தேட முடியும்? நான் தேடுறது வாஸ்தவம். ஆனால் இப்படி ஒரு பரீட்சை வச்சு பார்ப்போம். இவர்களை எல்லாம் பார்த்ததுனாலே என் உள்ள ஏதானு பாதிக்கப்பட்டிருக்கா, யாரை நோக்கியாவது சிற்றின்பத்துக்கு போறதா அப்படின்னு ஒரு சின்ன பரீட்சை பண்ணி பார்ப்போம்னு அவரே கீறி பார்த்தாராம். யார் முகம் அதில் இல்லை, அதே ராமச்சந்திர பிரபு முகம் மட்டும்தான் இருந்திருக்கு. என் மனசு ஒன்றும் மாறலை, இது போரும், அனிர்வேதத்தோட இருக்கேன், எந்த வெறுப்பும் எனக்கு வரவே இல்லை. மனமோ அவரிடத்துல மனோகி ஹேது சர்வேஷாம் இந்திரியாணாம் பிரவர்த்தனே சுபாசுப அவஸ்தாசு தச்சமே சுவியவஸ்திதம் அனிர்வேத ஸ்ரீயோ மூலம் அனிர்வேத பரம் சுகம் அனிர்வேதம் ஹி சததம் சர்வார்த்தேஷு பிரவர்த்தக. நிர்வேதம்ங்கிறது வெறுப்பு, அனிர்வேதம்ங்கிறது வெறுப்பின்மை. எனக்கு எங்கேயும் வெறுப்பில்லை, ஊக்கத்தோட தான் இருக்கேன், உற்சாகத்தோட தான் இருக்கேன், திரும்ப முயற்சி பண்ணுவேன், திரும்ப தேடுவேன்னு கண்டுபிடிச்சிட்டாரோ இல்லையா. அதனாலதான் கண்டேன் சீதைன்னு கடையில சொல்ல முடிஞ்சது. ஆக அவருக்கு இருக்கிறது தன் உள்ளத்தை ஜெயித்தது தீரன், தைரியம். புத்திகி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம். ராவணன் முன்னாடி போய் நின்றுண்டு யார் வந்தாலும் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லணும்னா எவ்வளவு தைரியம் வேணும்,
எத்தனை தூரம் பயம் இல்லாத இருக்கணும். ரோகதா, அதை முன்னுமே சொல்லிட்டேன். ரோகம் இருக்கக்கூடாதுன்னா பிராணவாயு சஞ்சாரம் ஒழுங்கா இருக்கணும். அந்த பயிற்சியே ஹனுமார் தான். நிர்பயத்தம் அரோகதா அஜாட்யம். எந்த மன நிர்வேதம் இல்லை, வெறுப்பு கிடையாது, ஊக்கமின்மைக்கு கிடையவே இல்லை. மேலும் 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 சீத்தையை தேடியே கண்டுபிடிச்சிட்டாரு இல்லையா. எப்போ கடைசி நிமிஷத்தில் ஒரு காரியம் சொன்னால் கூட பண்ணிட்டு வரோம். ஒரு தரம் சீத்தையை போய் தேடி லங்கைக்கு போயிட்டு திரும்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் லங்கையிலேருந்து ஹிமாச்சல தளவுக்கு போய் மூலிகையெல்லாம் கொண்டு கொடுத்து காப்பாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து எல்லாரும் புஷ்பக விமானத்தில் போய் இறங்கிவிட்டா. நந்தி கிராமத்தில் போய் இறங்கி ஆயிடுத்து. அதுக்கு முன்னாடி பரத்வாஜாஷ்டம், இன்னைக்கு பிரயாகராஜ் திரிவேணி சங்கமம் இருக்கும் இல்லையோ, கும்பமேளா பெருசாக நடந்ததே. அந்த திரிவேணி சங்கமத்தில் கங்கை ஓடுறது. கங்கையினுடைய ஒரு பக்கத்தில் பரத்வாஜ ஆசிரமம், கங்கையினுடைய இன்னொரு பக்கத்தில் குஹப்பெருமானுடைய ஆசிரமம். அங்கே தான் குஹன் இருந்த இடம். அங்கே போய் ராமன் இறங்குறார். பரத்வாஜர் சோதனையை அனுப்பினார். அவசர அவசரமாக இவர் போயிட்டு இருக்கார். இன்னும் அரை நாள் தான் இருக்குது. 14வது வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் உன் முகத்தில் முழிக்கவில்லை என்றால் நெருப்பில் குதித்து விடுவேன்னு பரதன் பிரதிகை பண்ணியிருக்கான். அது வேற இவருக்கு கடிகாரம் ஏற்கனவே ஓடி 8:40 காட்டுறது. அது வேற அவருக்கு வயசாயிட்டே இருக்கு. இவரானா சீத்தை ஒரு தரம் 30 நாளைக்கு மேலே உயிரோடு இருக்க மாட்டேன் அவ சொல்லியிருக்கா. ஏற்கனவே பரதன் ஒரு கடு வச்சுட்டான். 14 வருஷம் கழிச்சு 15வது வருஷம் சதுர்தசேகி சம்பூர்ணே வருஷேகனி ரகுத்தம, ஒருவேளை நான் முகத்தில் முழிக்கல பிராணனை விட்டுடுவேன் இருக்கான். எல்லாத்தையும் தாண்டி தான் ராமனும் போயிட்டு இருக்கார். புஷ்ப விமானத்தோட வந்துட்டார். பரத்வாஜ ராமா இன்னைக்கு ராத்திரி சுகமே இங்கே தங்கிட்டு போனார். யார் சொல்றச்சேவும் மறுத்துட்டு வந்துட்டார். பரத்வாஜர் சொல்லச்சே எப்படி மறுக்கிறது, பெரிய ரிஷியோ இல்லையோ. சரின்னு தங்கினவர் ஆஞ்சநேயா கொஞ்சம் இங்கே வரும் கிட்டக்க வந்தார். அவசர அவசரமாக குஹனை கூட்டிக்கும் பரதனிடத்துல போம். நந்தி கிராமத்தில் இருந்திருப்பான். அவன் ஏற்கனவே நெருப்பை மூட்டியிருப்பான். நான் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் வரலேன்னுட்டு அவன் நெருப்பை மூட்டி பிரதட்சணம் பண்ணி குதிக்கிறதுக்கு தயாராகின்னு இருப்பான். நீர் போய் தடுத்து இல்லை ராமன் வந்துட்டே இருக்காருன்னு அவனை சமாதானப்படுத்தும். நீர் தான் அவர் உயிரை காப்பாற்றணும். என் உயிரை நீர் தான் ரட்சித்தீர், சீத்தை உயிரை நீர் தான் ரட்சித்தீர், லக்ஷ்மணன் நீர் தான் ரட்சித்தீர், பரதனி நீர் தான் ரட்சிக்க வேண்டும், பிராணவாயு நீர் தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அதுக்கு குறுக்க குஹன் எதுக்கு? இவரே நேர போகக்கூடாதனால் இவர் அங்கே தெரியாது. பரதன் இவரை தெரியாது இல்லையோ, பார்த்ததில்லை. நேர போனால் அவன் இருக்கக்கூடிய மனநிலையில் ஒருத்தர் நான் தான் ராமதூதன்னு சொன்னாலாம் புரிஞ்சிக்கவே மாட்டான். அவன் தான் மொத்தத்தையும் விட்டு குதிக்கணும்னு போயிடானோ இல்லையோ, சொன்னால் கேட்டுக்க போகிறானா. ஆனால் அவருக்கு தெரிஞ்ச குஹன் போய் சொன்னால் ஒத்துப்பணும் இல்லையா. குஹனை ஏற்கனவே பரதன் பார்த்துருக்காரே, பார்த்து இவர் ராமனுக்கு தோழன்னு நல்லா தெரியும். அதனால் ஹனுமார் போய் குஹனுக்கு சமாதானம் சொல்லி ராமன் பரத்வாஜாசிரமத்தில் வந்துட்டார். அக்கறை தானே, கங்கைக்கு அக்கறை பரத்வாஜாசிரமம், இக்கரை குஹனுடைய ஆசிரமம். இவனிடத்துல போய் சமாதானம் சொல்லி அவரை கூட்டிண்டு நந்தி கிராமத்துக்கு போனால் ராமன் சொன்ன மாதிரியே அவர் நெருப்பை மூட்டி சத்ருகனன் வழிகாட்டின்னு இருக்கார். இவர் குதிக்க போயின்னு இருக்கார். இது என்ன பெரிய ஆபத்தா போச்சு. ராமனே உயிரை விட்டுடுவாரே, பரதன் பிராணனை விடுறேன்றாரே, எப்படி தடுக்கிறதுன்னு தெரியல. இவருக்கு எப்பவுமே கை கண்ட ஒரே மருந்து ராமாயணம் தான். சண்டையெல்லாம் அவர் போடுறதெல்லாம் சின்ன சமாச்சாரம். அவர் அறிந்த ஒரே மருந்து ராமாயண ஸ்லோகங்கள். போனவர் அப்படி ஆகாசத்தில் நின்றுட்டார். கீழே அவன் குதிக்க போறான்னு தெரிஞ்சது. கதையை மெதுவாக மதுரமான ஸ்வரத்தில் பாட ஆரம்பித்தார். ஆஷீத் தசரதோ நாம ரதகுஞ்சர வாஜிமான். தசரதன் ஒருத்தர் இருந்தார். காலாட்படை, அரசுப்படை, குதிரைப்படை எல்லாவற்றோடும் 60,000 ஆண்டுகள் ராஜ்யத்தை ஆண்டார். புத்திரப்பேர் இல்லை. ரிஷசிங்கர் புத்திரகாமேஷ்டி பண்ணினார். பாயசம் வந்தது. 3 மனைவியருக்கு பிரித்து கொடுத்தார். ராமன் மூத்தவன், பரதன் இளையவன், லக்ஷ்மணன் 3, சத்ருகனன் 4. 12 ஆண்டுகள் சுகமே இருந்தார்கள். கல்யாணம் நடந்து முடிந்தது. மீண்டும் 12 ஆண்டுகள் ராஜ்யத்தில் இருந்தார்கள். யுவராஜாவாக பட்டாபிஷேகம்னு தசரதன் நாள் குறித்தார். கைகைக்கு பிடிக்கல, 2 வரம் கேட்டால். ராமன் காட்டை அடைந்தான். இங்கு 6 மாசம், இங்கே 1 வருஷம், இங்கே 2 வருஷம். கடைசியில் ஜனஸ்தானத்தில் இருக்கும்போது சீதை களவாடி செல்லப்பட்டாள். ராமன் சுக்ரீவனுடைய தோழமை பூண்டான், சென்றான், இலங்கையை அழித்தான், சீதையை மீட்டான். மொத்த பேரும் வந்துட்டார்கள். வந்தவர்கள் பரத்வாஜாசிரமத்தில் இறங்கி இருக்கிறார்கள். ரிஷி ஒரு நாள் தங்கிட்டு போக சொன்னார். அதனால இதோ வந்துட்டே இருக்கான். அவர் ஒரு தூதன் அனுப்பிச்சு வச்சார், அதுதான் அடியேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டு பரதன் முன்னாடி போய் நிற்க அவருக்கு ஹனுமார்லாம் கண்ணிலே படலை. யாரோ ராம கதை இவ்வளவு அழகா சொல்றாளே என்று மகிழ்ந்து போய் நிற்க அந்த 5 நிமிஷத்தை பயன்படுத்தினுட்டார். இனி பரதனை சாக விட மாட்டோம். அந்த 5 நிமிஷம் தானே வேணும். தற்கொலை பண்ணிக்கிறேன்னு போறவனுக்கு அந்த 1 நிமிஷம் தடுத்துட்டினால் அப்புறம் அவன் பண்ணிக்கவே மாட்டான். தடுக்கிறதுக்கு இவர் வேற எதை பேசினாலும் தடுத்துருக்க முடியாது.
ராமகதை ராமநாமம் மட்டும்தான் மிருத சஞ்சீவனம். போகிற உயிரை கூட ரட்சித்து கொடுக்கக்கூடிய ராமநாமம். அதை சொல்லிட்டு கிட்டக்க போய் தன் கையால் கரியாக்கினான்னு கம்பர் சொல்றார். நெருப்பு எரிஞ்சுட்டு இருக்கோ இல்லையோ, தானே கையால போயிட்டு ஓங்கி தட்டி கற்பூரம் பண்ண உடனே கையிலே தட்டி அணைப்பா பாருங்க. அதை போல அந்த நெருப்பு போட்டு அணைச்சாராம். ஏன் அணைக்கிறாய்னு பரதன் அப்பதான் நிமிந்து பார்க்கிறான். ஐயன் வந்தனன் ஆரியன் வந்தனன். 15வது வருஷம் தானே வேணும் உனக்கு பரதா, இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. அதோ பார் ராமன் வருகிறான்னால் கைகாட்டின இடத்துல ராமன் தோன்றினான்ங்கிறார். ராமன் வர்றதை வச்சு இவர் காட்டலையாம். நல்ல வேளை ராமன் பண்ண பாக்கியமோ பரதன் பண்ண பாக்கியமோ நாம பண்ண பாக்கியமோ, ஹனுமார் கைகாட்டி நடத்துல சூரியனும் உதித்தான். சூரிய குலத்துக்கு பிரபுவான ராமச்சந்திரனும் உதித்தான். அந்த உதித்ததை பரதன் பார்த்துட்டு பிராணன் தரிக்க பெற்றான்ங்கிறது சரித்திரம். அத்தோட ஸ்ரீராமாயணம் முற்று பெறுகிறது. புத்தி, பலம், யசஸ், தைரியம், நிர்பயத்தம், அரோகதா, அஜாட்யம், வாக்பட்டுத்துவம். எப்ப பேசினாலும் சாமர்த்தியமா பேசணும், இனிமையாக பேச வேண்டும். சத்தியம் ப்ரூயாது பிரியம் ப்ரூயாது நப்ரூயாது சத்தியம் அப்பிரியம். சத்தியமா பேசணும், பிராணி ஹிதத்துக்காக பேச வேண்டும். ஒரு இடம் மட்டும் சொல்லி முடிச்சு விடுறேன். திருஷ்டா சீதா கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இற்பிறப்பென்பதொன்னும் இரும்புரை என்பதொன்னும் கற்பெனும் பெயரதொன்னும் களிநடம் புரிய கண்டேன். கம்பராமாயணத்தில் அழகான பாட்டு. நான் சீதையை பார்த்தேங்கிறார். கண்டேன் சீதையை, இதானே எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீள். தமிழ்ல சீதையை கண்டேன்னு சொல்லணுமா, கண்டேன் சீதைன்னு சொல்லணுமா? நம்ம இனிமேல் மாற்றி மாற்றி சொல்லலாமா? இரவு சாப்பிட்டேன்னா சாப்பிட்டேன் இரவு சொல்லுங்களேன். அப்படி தானே இருக்குது. இப்போ நான் சொன்னால் மட்டும் சிரிக்கிறீடோ இல்லையா, ஆனால் பாட்டில் அப்படி தானே இருக்குது. கண்டேன் சீத்தைன்னு இருக்கே, சீதையை கண்டேன்னு இருக்க வேண்டாமானால் சொல்லுவார். அவர் சீத்தையின்னு வாயை திறந்த உடனே சீதைக்கு என்ன ஆயிடுத்தோன்னு ராமன் தவிச்சு போடுவாராம். அனுப்பிச்சிருக்கோம், என்ன ஆச்சோ, உயிர் படுத்தோன்மோ கொண்டுட்டானோனுமோ. அதனால் சீத்தைன்னு சொல்லி அரை வினாடி தள்ளி கண்டேன்னு சொல்கிறதுக்குள்ளே ராம முகம் என்ன போக்கு போகுமோன்னு அவரால் தாங்க முடியாதான். முதல்ல கண்டேன்னு சொல்லிடுவோம், சந்தேகமே இல்லையா இல்லையா. சீதையின்னு சொல்லக்கூட வேண்டாமே. ஒருத்தரை பார்த்து ஒரு காரியத்துக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவர் அந்த காரியத்தை முடிச்சுட்டார். முடிச்சுட்டேன்னால் என்னத்தை முடிச்சின்னா கேட்போம், நான் தான் முட்டாள்னு அர்த்தம். ஒரு காரியத்தை மெனக்கட்டு பண்ணிடுவான்னு சொல்லச்சே. இப்போ இந்த கோட்டியில் உட்காண்டிருக்கீள், நீங்கள் போய் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரணும்னு வச்சுங்களேன். அந்த கடைசியில் இருக்கிற ஒருத்தர் அனுப்பிச்சேன், அவர் போயிட்டு இப்படி திரும்பி வந்துட்டார். அங்கேருந்து இப்போ என்கிட்ட வந்து நான் வாங்கிட்டு வந்துட்டேன்லாம் சொல்லவே வேண்டாம், அவரை பார்த்துட்டேன்னு சொல்ல வேண்டாம். அவர் அங்கேருந்து இங்கே நடந்து வர்ற தோரணையை பார்த்தாலே நான் தெரிஞ்சுவிட மாட்டேன். இவர் பார்த்தாரா, பார்த்துருந்தாருன்னா ஹனுமாராட்டம் வரப்போறார், இல்லைன்னா என்னாட்டம் வரப்போறார். அப்படித்தானே இருக்கும். அவரை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சு போயிடாதா. அதை போலத்தான் ஆஞ்சநேயர் கண்டேன்னு சொன்னால் சீதையைத்தான் கண்டேன்னு அர்த்தம். அதனால தான் கண்டேன்னு ஆரம்பிக்கணும்னா பேச்சு சாமர்த்தியம். சீதையை கண்டேன்னு சொல்லலாம் நம்ம ரொம்ப மெதுவா. நான் இங்கேருந்து தாண்டி போனேன்னா இவர் போனா என்ன போகட்டா என்ன, சீதா அங்கே இருந்தாளா ஸ்கேவமா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கிறது தான் அவருக்கு ஆசை. அதனால பேச வேண்டிய முறைப்படிக்கு பேசினார். நான்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணா நாசாம வேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பகுதா ஸ்ருதம் பகுவியாஹரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் உச்சாரயித் கல்யாணி வாச்சம் ஹிருதயஹாரிணிம் கஸ்ய நாராத்தியதே சித்தம் உத்ருதாசேர் அரேரப்பி. ராமபிரானே கொண்டாடுறார். 10 நிமிஷம் ஹனுமார் நன்னா பேசிட்டார். இதெல்லாம் சுக்ரீவ சக்கியத்தின் போது சுக்ரீவனோட தோழமை போல வேணும். அதற்காக ஹனுமார் வந்து தாங்கள்லாம் யாரு, ஏன் மறைஞ்சுட்டு இருக்கோம், எல்லாத்தையும் 10 நிமிஷம் சொன்னார். இப்படியே பார்த்துட்டு இருக்கார். வெச்ச கண் வாங்காம ஹனுமார ராமன் பார்த்துட்டே இருக்கார். லக்ஷ்மணனும் பார்த்துட்டு இருக்கார். ஏது நம்மண்ணா இன்னொருத்தர் பேச்சை இவ்வளவு நிதானமாக கேட்டுருக்கார். நன்னா இருந்தது பேச்சு கேட்டார். வாயை பொத்தினுட்டு ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், ஏவம்மாம் பரிபாஷந்தா கஸ்மாத் பையின் அபிபாஷதா. நானே பேசின்னு இருக்கேனே, நீர் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறேன்னு நான் இனிமே பேச மாட்டேன், நீர் பேசும் அப்படின்னு அடங்கி விட்டார். ராமன் பதில் சொல்லணுமோ இல்லையோ, தாம் பேசலை. பக்கத்தில் லக்ஷ்மணனை பார்த்து இவர் எதோ சொல்லியிருக்காரே லக்ஷ்மணா, நீ பதில் சொல்லுன்னார். ஏன் இவர் பேச மாட்டாரா? அவர் சொல்லுவாரானா, அவன் வந்தவன் என்ன சொல்லிட்டு வந்தான், சுக்ரீவனுக்கு மந்திரின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். மந்திரி வந்தா மந்திரி பேசணும், ராஜா வந்தா ராஜா பேசணும், சேனாபதி வந்தா சேனாபதி பேசணும். அதான் ராஜநீதி. அந்த மாதிரி ஏதானு ஒன்று தில்லியிலேருந்து யாரானு வரச்சே, இங்கேருந்து யாரானு ஒருத்தர் போகாது இருந்து மறுநாள் கார்த்தால ஓன்னு சத்தம் போட ஆரம்பிச்சிருவா. வந்தார் போலேன்னா அதெல்லாம் இன்னைக்கு ராமாயண காலத்தில் அதெல்லாம் நடக்குமா? அதனால் அன்னைக்கு என்ன நடந்ததோ அப்படி தான் பேசுவா. அங்கே வந்திருக்கிறது சுக்ரீவனுக்கு மந்திரி. அதனால் நான் எங்கே போவேன் மந்திரி? லக்ஷ்மணா, எனக்கு மந்திரி நீதான், தந்த நீதான், தரையன் நீதான், தாசன் நீதான், சேனாபதி நீதான், நீயே பேசு.
அப்படின்னு லக்ஷ்மணனை பேச சொல்லிட்டார். அவரே 1000 தலை நாகப்பாம்பு ஆதிசேஷனுடைய அவதாரம். 1000 நாக்கு இருக்கிற ஆதிசேஷனா அவர் பேச போறார். பேச்சு குறைச்சலா? ஒரு நாக்கு இருந்தாலே பேச்சு குறையாது. 1000 நாக்கு இருக்கிறவர் வாயை திறக்கிறச்சே ராமர் தொட்டு அமர்த்திட்டார். இரு லக்ஷ்மணா, இவங்கிட்ட பேசி பேரை கொடுத்துடாதே. நாமெல்லாம் இக்ஷ்வாகுலத்தில் பிறந்தவா, பேச்சாளர்கள்னு பேரு. ஆனால் இவன் பேச்சுக்கு முன்னாடி நான் நிற்க முடியுமான்னு கூட தெரியல. அவ்வளவு அழகா இவர் பேசியிருக்கார். அவர் எப்படி பேசினார்னு முதல்ல கொண்டாடி விடுறேன். அதை கேட்டுவிட்டு அப்புறம் நீ பேசுன்னு சொல்லித்தான் இந்த 4-5 ஸ்லோகம். நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் நான் ரிக்வேத வினீதஸ்ய. ரிக்வேதம் படிக்காதவன் இப்படி பேச முடியாது. யஜுர்வேதம் வாசிக்காதவன் இப்படி பேச முடியாது. சாமவேதம் கற்காதவன் இப்படி பேச முடியாது. வியாக்கரணம் படிச்சிருக்கார், அக்ஷர பசகில்லாத சப்தத்தை சொல்றார். நியாயம் படிச்சிருக்கார், கோவையாக பேசுகிறார். மீமாம்சை படிச்சிருக்கார், ஆழமாக பேசுகிறார். ஒவ்வொன்றும் பேச ஆரம்பிக்கும் போது எந்த துவனியில் பேசினாரோ முடிக்கிற வரைக்கும் அதே துவனியில் பேசியிருக்கார். ஆரம்பிக்கச்சே படுவேகமாக பேச ஆரம்பிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு மூச்சு விட்டு போய் முன்னாடியும் பேச முடியல பின்னாடியும் பேச முடியல என்னால். அப்படிலாம் இருக்கக்கூடாது. மெதுவாகவும் பேசக்கூடாது, ரொம்ப வேகமாகவும் பேசக்கூடாது. உரஸ்தம் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமே ஸ்வரே. மத்தியமான ஸ்வரத்தில் பேசணும். ஆரம்பத்தில் இருந்த வேகம் கடைசி பாட்டு பாடுறேன்னு ஆரம்பிப்பா. 2 கட்டை 3 கட்டையில் முதல்ல எடுத்துருவா. இவர் 1/2 மணி பாசுறதுக்குள்ளே 1/2 கட்டைக்கு திரும்பி வந்துடும். போனோன்னா மேலே மேலே பிடிக்க போகணும் இல்லையோ. இந்த ஸ்வரஸ்தானத்தை மேல் ஸ்தானம் வரைக்கும் எந்த கட்டையில் ஆரம்பித்தவும் பிடிக்கணும். இந்த சுவாமியால் ரொம்ப தூக்க முடியல. அதனால் மேல் ஸ்தாயியாக இருக்கச்சா கையை இப்படி காட்டிடுவார். குரல் போனோம், இவருக்கு குரல் போக மாட்டேங்கிறது. அப்போ அதுக்கு போனோன்னா கையை காமிச்சா கை போகுமா? கை தான் போகும், குரல் எப்படி போகும்? அப்படிலாம் பேசக்கூடாது. தொடக்கத்தில் என்ன வேகமோ கடைசி வரைக்கும் ரொம்ப வேகமாக பேசக்கூடாது, ரொம்ப மெதுவாக பேசக்கூடாது. தலையில் ஒரு எண்ணெயை குத்தி குடத்தை வச்சா பேசின்னு இருக்கிறச்சே ஒரு சொட்டு எண்ணெய் வெளில விடக்கூடாதான். அதை போல் அசையாத பேசணுமா? இப்படி இத்தனையுமே பேசினார். யாரான்னு ஒரு விரோதி கூட ஹனுமாரை கொல்லணும்னு கத்தியை தூக்கின்னு வந்திருந்தா, இவன் பேசுறத 5 நிமிஷம் கேட்டுக்கொண்டிருந்தால் ஓங்கின கத்தி நழுவி தானே கீழே விழுந்து விடும். யார் இவரை குத்தறது கூட வராது. இவன் விரிஞ்சனோ விடவலானோ, இவர் ஆறு தெரியலையே. கல்லாத கலையும் வேத கடலுமே என்னும் காட்சி ஒரு சொல்லாலே தோன்றித்தன்னோ விரிஞ்சனோ விடவலானோ. பிரம்மாவே வந்திருக்காரா, சிவனே வந்திருக்காரா? இவர் படிக்காத படிப்பில்லைன்னு பேச்சிலேயே தெரியறதுனால் அதுதான் வாக் சாதுரியம். 8வது பண்பு பார்த்தோம். புத்திகி பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோகதா அஜாட்யம் வாக்பட்டுத்வஞ்ச ஹனுமத் ஸ்மரணாத் பவேத். அந்த ஹனுமான் ராமனுடைய அருளையும் பக்தியையும் தனக்கு இருக்கக்கூடிய ஆற்றலான பக்தியும் நமக்கும் நல்கட்டும் என்று அந்த சுவாமினிடத்தில் பிரார்த்தித்து கொண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னி 1000 பல்லாண்டுன்னு எல்லா செல்வமும் நிறையட்டும்னு பிரார்த்தித்து கொள்கிறேன்.